ஐயா மறு சும்மாவா கொடுத்தீங்க? உங்க வீட்டு துணி துவைச்சு போட்டதுக்குள்ள கொடுத்தீங்க. ஆறா சக்க நம்ம போட சோறு எப்படி பேச வைக்க பார்த்தல? நீ இன்னும் கேளு, நல்லா உரைக்கிற மாதிரி கேளு. ஐயா அறிவாளி, இந்த இடத்துக்கு நீங்க பட்டா போட்டு கொடுத்து 100 வருஷம் கூட ஆயிருக்காது. அதுக்கு முன்னாடி இது யாரோட தெரியுமா? ஏதோ பாட்டன்றீங்க பூட்டன்றீங்க, வரலாறு தெரிஞ்சு பேசணும். இந்த இடமே நீங்க எல்லாம் எங்கிட்ட புடுங்கனது. யார் யார் எடுத்து புடுங்கனது? இந்த இடமே நான் போட பிச்சல கத்திட்டு இருக்க. எல்லாம் கோர்ட்ல போய் பாத்துக்கங்க சார். எல்லாம் எனக்கு தெரியும். கிளம்பு. போறோம் கிளம்பு. எல்லாம் போங்க. போய் பேசுறியா? பெரிய பெரிய மீசை தூக்கிட்டு வந்தறானுங்க. போங்க. நீதிபதி அவர்களே, இந்த வழக்கில் பாதிக்கப்பட்ட சின்னசாமிக்கும் அவர் குடும்பத்துக்கும் முதல்ல ஒரு தீர்வு கிடைக்கணும். அது வரைக்கும் பாடியை ஒப்படைக்கக்கூடாது. யுவர் ஆனர், இவர் செந்திப்பட்டி கிராமத்து மக்களையும் சுடலையாண்டி குடும்பத்தையும் பழிவாங்க நினைக்கிறார். நானும் இந்த மண்ணை சேர்ந்தவன் தான். அவ்வளவு ஏன், சுடலையாண்டி நானும் ஒரே சாதிக்காரங்க. நீங்க பேசுறத பார்த்தா நீங்க சுடலையாண்டி சாதிக்கார மாதிரி பேசலையே, சின்னசாமி சாதிக்கார மாதிரில பேசுறீங்க. நியாயமும் சட்டமும் சின்னசாமி பக்கம் நிற்குது, அதனால தான் அவர் பக்கம் நான் நிற்கிறேன். யுவர் ஆனர், முதல்ல சுடலையாண்டி அப்பாவோட பாடியை கொடுக்க சொல்லுங்க, அடக்கம் பண்ணட்டும். கீழ்கோட்டு மேல்கோட்டு 3 மாசம் ஓடிச்சு யுவர் ஆனர். இப்போ நீங்கள் பாடியை கொடுத்தீங்கன்னா அவரோட சேர்த்து மொத்த குடும்பத்தையும் போச்சிருவாங்க. இது என்ன சிறுபிள்ளைத்தனமான வாதமா இருக்கு? சின்னசாமி உயிருக்கு ஆபத்துன்னா அந்த பாடி அடக்கம் பண்ற வரைக்கும் போலீஸ் பாதுகாப்பு கொடுக்க சொல்லுங்க. பாடி மார்ச்சரியில் இருக்கிறதுனால தான் சின்னசாமியை விட்டு வச்சிருக்கிறாங்க, இல்லைன்னா எப்போ கதையை முடிச்சிருப்பாங்க. அதுக்காக சின்னசாமிக்கு ஆயுசு முழுக்க போலீஸ் பாதுகாப்பு கொடுக்க முடியுமா? சின்னசாமி தான் சமூகத்தோட அனுசரிச்சு போகணும். நீதிபதி அவர்களே, அனுசரிச்சு போகணும்னா அதுக்கு அர்த்தம் என்னன்னு தெரியுமா? சீனியர், அனுசரிச்சு போகணும்னா தமிழ்ல அனுசரிச்சு போகணும் அப்படின்னு அர்த்தம். உங்களுக்கு புரியல? அனுசரிச்சு போகணும்னா உயர்ந்த ஜாதிக்காரங்க கிட்ட தாழ்ந்த ஜாதின்னு சொல்லப்படுகிறவர்கள் அடிமையா இருக்கணும்னு அர்த்தம். ஓ, அது உங்க அர்த்தம். பட் காமன் அப்படி இல்லை யுவர் ஆனர். சின்னசாமி, நடந்தது என்ன முன்னால வந்து சொல்லுங்க. சின்னசாமி முன்னுக்கு வாங்க. மைனாரிட்டிங்க ஐயா, சாதி மைனாரிட்டி. எங்களால எல்லாரோட சமமா வாழ முடியலைங்க ஐயா. ஊருக்குள்ள ஒவ்வொருத்தரையும் பார்த்து பயந்து பயந்து வாழ்றோம். காலேஜில் படிச்சுக்கிட்டு இருந்த என் தங்கச்சியை நடு ரோட்ல வச்சு அடிச்சு செதைச்சு கொல்ல பார்த்தாங்க இந்த பெரிய மனுஷங்க எல்லாரும். குத்துயிரும் குலையரம கடந்து அவளை தூக்கிட்டு போய் ஆஸ்பத்திரியில் சேர்த்து வெளியூர்ல படிக்க வச்சுட்டு இருக்கேங்க ஐயா. ஒரு நல்லது கெட்டது கூட அவளை ஊருக்கு கூட்டு வர முடியல, கூட்டு வந்தா கொன்றுவாங்க. அப்பெல்லாம் எங்களுக்கு போலீஸுக்கு போறது கூட வழி இல்லைங்க ஐயா. ஏன்னா தாழ்ந்த ஜாதி, மைனாரிட்டி தாழ்ந்த ஜாதி. நீங்க சட்டத்தையும் போலீஸையும் நம்பலையா? நம்புறேங்க ஐயா, ஆனா எல்லா நாளும் சட்டமும் போலீஸும் எங்க கூட இருந்துடாதுல்ல, அதான். ஒரு நிமிஷம் யுவர் ஆனர், சின்னசாமி ஏதேதோ பேசி குழப்புறாரு. எனது கட்சிக்காரர் திரு சுடலையாண்டி மீது உள்ள வன்மத்தின் காரணமாக தனக்கு வேண்டப்பட்ட போலீஸோட உதவியை நாடி அந்த பாடியை கொண்டு போய் மார்ச்சுவரியில் வச்சதன் மூலம் ஜீரணிக்கவே முடியாத ஒரு அவமானத்தை சின்னசாமி ஏற்படுத்தியிருக்காரு. அந்த உடல் ஒரு சாதாரண உடல் அல்ல, நம் கலாச்சாரத்தின் ஆன்மா. அந்த உடலை குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள அடக்கம் செய்யாம விட்டது மிகப்பெரிய கலாச்சார பிழை. A biggest cultural mistake done by him. இது இந்து மதத்துக்கு எதிரானது. அந்த பாடியை கொண்டு போய் மார்ச்சுவரியில் வச்சதன் மூலம் இந்து மத வழிபாட்டு முறை அறவே அழிக்க பார்க்கறாங்க. ஐயா, சின்னசாமி அந்த சடங்கு செய்ய மறுத்துட்டார், அது அவருடைய உரிமை. அதுக்காக அவர் குடும்பத்தை கொலவரி கொண்டு தாக்குறதா? அங்கிருந்து தப்பிச்சு அவர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிருக்காரு. போலீஸ் ஸ்டேஷன்லயே அவரை அடிச்சிருக்காங்க. இது கொடுமை இல்லை? விஷயம் தெரிஞ்சு எஸ்பி அங்கே வந்திருக்காரு. ஆனா சுடலையாண்டி என்ன பண்ணாரு? ஊர்ல இருக்க அத்தனை ஜாதிக்காரங்களை கூட்டிட்டு போய் பாடியை வச்சு போராட்டம் பண்ணுவேன்னு அவரையும் மாற்றியிருக்காரு. அதனால்தான் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கணுமேனு பாடியை மார்ச்சரிலையும் கேஸை கோர்ட்டு கொண்டு வந்துட்டாரு எஸ்பி. இதுல எங்க இருந்து வந்தது மதம்? கல்ச்சுரல் மிஸ்டேக். அதை அழிக்க பார்த்தாரு, இதை அழிக்க பார்த்தாரு. எதை அழிக்க பார்த்தாரு?
சின்னசாமி தான் இந்த சடங்கை செய்யணும்னு உங்க சட்டத்துல இடம் இருக்கா? இல்ல நோ. இல்ல இல்ல அப்புறம் என்ன? அப்போ இந்த நாட்டுல எல்லாரும் எல்லாத்தையும் செய்யலான்றீங்க? அதான் நானும் சொல்றேன். ஓ, ஆலயத்துல அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகராகலான்னு சட்டம் வந்துருச்சுல்ல. யா, அதே மாதிரி இதையும் அவங்கவுங்க பண்ணிக்க வேண்டியதானே. ஏன் இன்னார் தான் பண்ணணும்னு போட்டு அழுத்துறீங்க? ஆலயங்கள்ல அர்ச்சகராகலாம் அனைவரும்னு சட்டம் வந்துருச்சு. ஆனா சுடுகாட்டுல இறுதிச் சடங்கு செய்யறதுக்கு சட்டம் இல்லையே. அந்த சட்டம் வரட்டும், அதுக்கப்புறம் எல்லா சாதிக்காரங்களும் வேலை செய்யட்டும். அது வரைக்கும் சின்னசாமி இந்த வேலை செய்யட்டுமே யுவர் ஆனர். ஆல்ரெடி இருக்கிற சட்டத்துல பல பிரிவுகள் புஸ்தகத்துல தான் இருக்கு, நடைமுறையில இல்ல. இதுல இன்னொரு சட்டம் கேட்கிறார். ஏன் இங்க மட்டும் இது போல வழக்குகள்லாம் வருது? தீண்டாமை, ஜாதி, சடங்குன்னு. அதுவா யுவர் ஆனர்? புரட்சி, புலி அப்படின்னு நிறைய பேர் புழுதியா கிளம்பி வர்றதுனாலதான். நீதிபதி அவர்களே, வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படுவான். அந்த தெய்வத்துக்கு செய்யப்பட்டதுதான் இந்த சடங்கு. இப்போ ஆலயங்கள்ல நடத்தப்படுகின்ற பூசைகள், சடங்குகள் இதெல்லாம் யார ஆரம்பிச்சு வச்சது தெரியுமா? இந்த சின்னசாமி வகையறா தான். எதுக்காக ஆரம்பிச்சாங்க? ஒரு மனிதனின் இறப்புல. நம்ம நாட்டில் ஒரு மனிதன் இறந்துட்டா அவனை கடவுளா நம்ம கும்பிடுறோம். அந்த கடவுளை உட்கார வச்சு என்ன அபிஷேகம் பண்ணி, நீர் அபிஷேகம் பண்ணி, சந்தனம் வச்சு பொட்டு வச்சு அலங்கரிச்சு சப்பரத்தில் ஏத்தி, நான் சொல்றது பாடை, அந்த சப்பரத்தை 4 பேர் தூக்கிட்டு ஊர்வலமா கொண்டு போய் இடுகாட்டில் இறக்கி வச்சு மண்ணில் புதைச்சு முடிகாணிக்கையும் பண்ணி 3வது நாள் பால் அபிஷேகம், மலர் அபிஷேகம் செஞ்சு விளக்கேற்றி வழிபடுறோம். அப்புறம்தான் ஆலயத்தில் செஞ்சவன், ஆரம்பிச்சு வச்சவன் அடிமையாக ஆயிட்டாங்க இல்ல, ஆக்கப்பட்டுட்டாங்க. சின்னசாமி, நீங்க சொல்றத வச்சு தான் உண்மையை தெரிஞ்சுக்க முடியும். சாதி தாங்கய்யா, எல்லாம் இந்த எலி சாதியால வந்த பிரச்சனை தான். எல்லாருக்கும் செய்யற தொழிலே தெய்வம்னு சொல்லுவாங்க. ஆனா எங்க தொழில இந்த சமூகம் எளிவா பார்த்துச்சு. அதான்யா எல்லா பிரச்சனைக்கும் காரணம். இது எங்களுக்கு மட்டும் இல்ல, எங்களை மாதிரி பட்டியல் இனத்துல இருக்க எல்லாரும் இதே பிரச்சனை சொல்ல முடியாத துயரத்தோட வாழ்ந்துட்டு இருக்கையா. இதுல இருந்து எங்களுக்கு ஒரு விடுதலை வேணும். நாதியத்தை எங்களை சாதியத்தவங்களா ஆக்கி போடுங்கய்யா. அது போதும், நாங்க முன்னேறிடுவோங்கய்யா. பிபி ஐயா, இதில் அரசின் நிலைப்பாடு என்ன? ஏன் இன்னும் ஜாதியை ஒழிக்கல? இந்த அரசு அனைத்து சாதிகளுக்கும் சமமான அரசு, யாருக்கும் பாகுபாடு காட்டாது. சமூக நீதி ஒன்றே இந்த அரசின் குறிக்கோள். ஏன் சாதியை ஒழிக்கலன்னு கேட்டா, இது அனைத்து சாதிக்குமான அரசுங்கிறீங்க. நீங்க சாதியை ஒழிச்ச மாதிரி தான். யுவர் ஆனர், எந்த காலத்திலையும் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் அப்படிதான் பேசுவாங்க. அது ஏன்னு உங்களுக்கே தெரியும். எல்லாரும் சாதியை ஒழிச்சிட்டோம்னு சொல்றது கொசுவை ஒழிச்சிட்டோம்னு சொல்ற மாதிரி. என்னதான் மருந்து அடிச்சாலும் அது ஒழியாது, திருப்பி திருப்பி வந்து கடிக்கும். சோ இந்த சாதி இப்படிதான். இட்ஸ் இன்எவிட்டபிள் இந்த சொசைட்டி யுவர் ஆனர். நான் யாரையும் குறை சொல்ல விரும்பலைங்கய்யா. எனக்கான விடுதலையை நான் தான் போராடி வாங்கணுன்றதுக்காக இங்க நிக்கிறேன்.